உங்களில் எவருக்கும் ஓர் இரவில் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை ஓத இயலாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு, ஒரு இரவில் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை யாரால் தான் ஓத முடியும் என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுவது குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி ஓதியதற்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லிம். ஹஜரத் முஆத் இப்னு அனஸ் ஜுஹனி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் 10 முறை குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதினால் அவருக்காக அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை அமைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யா ரசூலல்லாஹ், அவ்வாறென்றால் நான் அதிகமாக ஓதி வருவேன் என்று ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலாவும் மிக அதிகமான மிக உயர்ந்த நன்மை வழங்கக்கூடியவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்னத் அஹ்மத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தந்த ஒரு பெரும் மார்க்கத்தின் சொத்து சூரத்துல் அஹத் என்று சொல்லக்கூடிய அல்லது சூரத்துல் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா. அல்லாஹ்வுடைய பெரும் கருணை பேருபகாரம், இந்த சூறாவை யார் வேண்டாலும் சீக்கிரத்தில் மனப்பாடமிட்டு ஓதக்கூடிய அளவுக்கு வார்த்தைகள் இலகுவாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய கருணையில ஒரு மிகச்சிறந்த கருணையாக நம்ம என்ன நினைக்கலாம், நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு சொன்னா, அபரிதமான நன்மைகளை வழங்கக்கூடிய அத்தனையுமே அல்லாஹு தஆலா எல்லாருடைய வாயிலையும் ஈஸியா நுழையிற மாதிரி வச்சிருக்கிறான். நீங்க நல்லா பாருங்க, நீங்க நல்ல ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய பெருங்கருணை, அந்த ரப்புல் ஆலமீன் அபரிதமான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நன்மைகள் உள்ள அந்த வார்த்தைகளை எல்லாம் ரொம்ப சுருக்கமாகவே வைத்திருக்கிறான், ரொம்ப இலகுவாக வைத்திருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ், அதற்கு அந்த திக்ருக்கு எதுவுமே ஈக்குவலாக முடியாது. அதே போல சூறாக்கள்ல சில சூறாக்களுக்கு தனிச்சிறப்பு மிகுந்த ஒரு 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 தகுதி உண்டு. அந்த தகுதியில் உள்ளது தான் இந்த சூரத்துல் அஹத், சூரத்துல் இஹ்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா. இந்த குல் ஹுவல்லாஹு அஹதை யாருனாலும் மனப்பாடம் பண்ணலாம், எவருக்கும் மனப்பாடம் இருக்கும். இந்த சமூகத்தில் நீங்க சர்வே பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா குல் ஹுவல்லாஹு அஹத் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கடைக்கோடியில் வாழக்கூடிய கொஞ்சம் மார்க்கப்பற்றும் மார்க்க அறிவு இல்லாதவர் கூட, மார்க்கப்பற்று இருக்கும் ஆனா மார்க்க அறிவு சுத்தமா இருக்காது, அவருக்கு கூட இது என்ன செய்யும்னு சொன்னா சூரத்துல் அஹத் தெரியும், சூரத்துல் இஹ்லாஸ் தெரியும். எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு என்ன செய்வாரு, குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுவார். சில பேரை பார்த்தீங்கன்னா 5 வக்து தொழுகையிலையுமே அதை மட்டுமே ஓதி ஓதி ரிப்பீட் பண்ணி தொழக்கூடியவங்கலாம் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஆனாலும் அது தெரிந்தவங்க எல்லாரும் பரவலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே. அப்ப அப்படிப்பட்ட இந்த சூரா தினசரி 10 முறை ஓதும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாளிகையை அல்லாஹு தஆலா பரிசாக தருகிறான் அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். உமர் ரலியல்லாஹுவுக்கு ஆத்தாம தாங்க முடியல, ஆசை அடக்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, யா ரசூலல்லாஹ், நான் தினசரி அதிகமாக ஓதிக்கொள்வேன், எனக்கு நிறைய மாளிகை வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு சொன்னா ஓதுகிறார். அதே போல இன்னொரு சஹாபி சூரத்துல் இஹ்லாஸை ரொம்ப நேசித்து எல்லா கட்டங்களையும் ஓதி கொண்டிருக்கிறாங்க. அவரை பத்தி ரிப்போர்ட் செய்யப்பட்டது, யா ரசூலல்லாஹ் எப்ப பார்த்தாலும் குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் இஹ்லாஸை இவர் பிரியப்படுறதுனால இஹ்லாஸை பிரியப்படக்கூடிய அந்த நபரை இஹ்லாஸுக்குரியவன், சூரத்துல் இஹ்லாஸை படைத்த அந்த அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று சொன்னாங்க. அப்ப என்னென்ன பெனிஃபிட் இருக்குது பாருங்க, இந்த சூரா இஹ்லாஸ்ல என்னென்ன பெனிஃபிட்டை வச்சிருக்கிறான். சொர்க்கம் கிடைத்திரும், சொர்க்க மாளிகைன்னா சொர்க்கம் இல்லாம எப்படி சொர்க்க மாளிகை, அது கிடைத்திடும். அதோடு கூடி பாருங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய பேரன்பும் பெரும் கருணையும் அவனுக்கு கிடைத்திடும். இன்னொன்னு சூரா இஹ்லாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு அபரிதமான ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, உள்ள தடுமாற்றம் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். சில விஷயங்கள்ல இப்படியெல்லாம் நடக்குத, அல்லாஹ் பார்த்துட்டு தானே இருக்கான், அல்லாஹ் இருக்கிறானா அப்படின்ற மாதிரிலாம் எண்ணங்களை உண்டு பண்ணுவான். ஷைத்தான் இருக்கான ரொம்ப மோசமானவன். அதாவது இது கிடையாது அது கிடையாது, மார்க்கத்தில் அப்படிலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி 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 கடைசியில் மார்க்கமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் ஷிர்கின் கோர தாண்டவம் ஒரு மூமினை என்ன செஞ்சிரும், மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை படைத்தது.
ஷைத்தான் வந்து அந்த அஹ்னஸ்னு சொல்லுவாங்க, அந்த ஷைத்தானுக்கு பேர். அதாவது உள்ளத்துல தடுமாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாவுக்கும் அவனுக்கும் உள்ள அந்த பந்தத்தை வந்து தலாக்கோட வச்சிருவான். அந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வந்து அந்த அஹ்னஸ் என்று சொல்லக்கூடிய ஷைத்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த அஹ்னஸ் என்ற ஷைத்தான் கடைசியில அல்லாவே இல்லை என்று ஒரு கட்டத்துல சொல்ற மாதிரி ஆக்கிடுவான். தொடர்ந்த துன்பங்கள் வந்து என்ன செய்யும் தெரியுமா? இப்போ வந்து நம்ம இந்த பயான் நம்ம போடுறோம், அதுல சில பேர் கமெண்ட் கொடுக்குறவங்க வந்து வித்தியாசமா கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, நீங்க சொல்ற அத்தனையும் நாங்க ஓதுறோம், கொள்றோம், எல்லாம் செய்யறோம் தான், ஆனா ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே, அல்லாஹ் இல்லைன்னு தான் நாங்க சொல்றோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு விபரீதமான போக்காளர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த ஒரு நிலைப்பாடு வந்தாலும், சாகின்ற வரைக்கும் ஒரு துன்பங்கள் நம்மை தொடர்ந்தாலும், படைத்தவனை விட இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்றத ஒரு மூமின் நம்பாத வரைக்கும் அவனால ஜெயம் பெற முடியாது. மறுமை வாழ்க்கையில வெற்றியை அவன் பெற முடியாது. சகோதரர்களே, இந்த கட்டத்துல என்ன செய்யறது? இந்த மாதிரி ஒரு ஒரு விதமான மன தடுமாற்றம் வருகின்ற நேரத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்ற இந்த ஒரு பதத்தை, பாவ மன்னிப்பை தொடர்ந்து சூரத்துல் இஹ்லாஸை அதிகம் ஓதிக் கொள்வதாகிறது. உள்ளத்தில் இறைவனை பற்றி உள்ள தவறான எண்ணத்தை களைந்தெறிந்து விடும் சகோதரர்களே. அந்த ஷைத்தானை முடக்கப்பட்டு விடும் சகோதரர்களே. இந்த இஹ்லாஸுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கிறது. மூன்றில் ஒரு பகுதி, குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி சாதாரணப்பட்ட விஷயம். அது தினசரி குர்ஆனை மூன்றில் ஒரு பகுதியை தினசரி ஓதிக்கொண்டே இருக்கின்ற நேரத்தில் மூன்றில் ஒரு பகுதியை, குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. 3 குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுனா முழு குர்ஆனையும் ஓதக்கூடிய நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறான். இஹ்லாஸ், மன தூய்மையும் உளப்பூர்வமான நம்பிக்கையும், மன தூய்மையும் உளப்பூர்வமான நம்பிக்கையும் நிச்சயமான சவாபை பெற்றுத்தரக்கூடிய வல்லமை படைத்ததாக இருக்கிறது சகோதரர்களே. சூரா இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு சமத், அவன் தேவையற்றவன், லம் யலித், அவன் யாரையும் பெறவில்லை, வலம் யூலது, யாராலும் பெறப்படவும் இல்லை, வலம் யகுல்லஹு குஃப்வன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அற்புதமான ஒரு அர்த்தத்தை உள்ளடக்கிய இந்த சூரா நமக்கான அல்லாஹ்வின் மிகச்சிறந்த அங்கீகாரம். அதை நாம் மறக்கக்கூடாது. வாழ்க்கையில அல்லாஹ் தந்த பொக்கிஷம் இந்த இஹ்லாஸை தினசரி வாழ்க்கையில ஓதக்கூடிய பண்பையும், அதை புரிந்து ஓதக்கூடிய பண்பையும், அதையே வாழ்க்கையின் ஒரு பெரிய ஒரு ஸ்டைலாக, லைஃப் ஸ்டைலாக அமைத்து கொள்ளக்கூடிய அந்த பண்பையும் அல்லாஹ் உங்களுக்கு நமக்கும் நசீபாக்குவானாக.